பழனிசாமி ஊர்ல இருந்து வரும்போது கோவாக்காய் வாங்கிட்டு வந்திருக்காரு. கோவாக்காய் குழம்பு வச்சு விட்டுருவோமா? கோவாக்காயில குழம்பா வேற ஏதாவது டிஃபரெண்டா பண்ணுங்க. காரக்குடி கோவாக்காய் புளித்தொக்கு வச்சு தரவா? காரக்குடிய பரமக்குடிய இழுவையா இருந்தா சரி. நாக்குக்கு காராக்குடியில சாப்பிடறாம நாக்குக்கு இழுவையா இருக்க மக்களே. வீடியோ பாட்டு நீங்களும் கோவாக்காய் வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. எக்கா கோவாக்காய் இதுதான் கோவாக்காய். கோவாக்காயை நல்லா கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாளா கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தான் கட் பண்ண கோவக்காயை எண்ணெயில் இறக்கி விடணும். எண்ணெயிலேயே தரைச்சி வருவாங்க. தக்காளியை போட்டு ஒரு மூடியை போட்டிங்க அப்படின்னா தக்காளி நல்லா கொலன்னு குழஞ்சி வந்துடுவாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றுனீங்கன்னா அந்த காயோட புளி வந்து வெந்து நூலாகி வருவாங்க. அந்த நேரத்தில் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை போட்டிங்க அப்படின்னா குழம்பு மிளகாத்தூள் நம்ம அரைச்சி கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா சுண்டி இழுத்ததுக்கப்புறம்